அண்மைச் செய்தி. மதுபான உற்பத்தியாளர்களிடம் கட்சி நிதி என்னும் பெயரில் ஒரு கேஸ்க்கு வசூலிக்கப்பட்ட ரூபாய் 90 இனி நேரடியாக அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்ற அரசாணையை வெளியிட்டது தாவேக அரசு. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மதுபான உற்பத்தியாளர்களிடம் கேஸ் வாரியாக மது, ஒயின் மற்றும் பீருக்கு உற்பத்தி கட்டணம் வசூலிப்பதற்கான அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மதுபான உற்பத்தியில் ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் இனி கட்சி நிதியாக செல்லாது. இது அரசுக்கு அரசு கஜானாவிற்கு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு கட்சி நிதியாக வசூலிக்கப்பட்டதாக தகவல் கூறப்பட்ட நிலையில தற்பொழுது உற்பத்தி கட்டணத்துல இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. மதுபான உற்பத்தியாளர்களிடம் கட்சி நிதி எனும் பெயரில் ஒரு கேஸுக்கு வசூலிக்கப்பட்ட 90 ரூபாய் இனி நேரடியாக அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வசூலிக்கப்படும் மதுபான உற்பத்தி கட்டணத்துடன் இனி ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு உற்பத்தியாளர்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு முறைசாரா கட்டணமாக இந்த 90 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அது தமிழ்நாடு அரசு கஜானாவிற்கு செல்லக்கூடிய வகையில ஏற்கனவே வசூலிக்கப்படக்கூடிய அந்த உற்பத்தி கட்டணத்தோட இந்த 90 ரூபாய் கட்டணமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 90 ரூபாய் கூடுதலாக கட்டணம் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த 90 ரூபாய் கட்டணம் இதற்கு முன்பு முறை கட்டணமாக வசூலிக்கப்பட்டதால் தற்பொழுது அது முறை சார்ந்து உற்பத்தி கட்டணத்துடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக இனி தமிழ்நாடு அரசின் கஜானாவிற்கு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதே போன்று மதுவுக்கு எப்படி 90 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று பீருக்கு 40 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது பீருக்கும் உற்பத்தி கட்டணத்துடன் இந்த 40 ரூபாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுவும் தமிழ்நாடு அரசின் கஜானாவிற்கு நேரடியாக செல்லும். அதே போன்று ஏற்கனவே ஒயினுக்கு 20 ரூபாய் முறை சாராமல் 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில தற்பொழுது ஒயினுக்கு உற்பத்தி கட்டணத்துடன் இனி ஒரு கேஸுக்கு 20 ரூபாய் கூடுதலாக மது உற்பத்தியாளர்கள் ஒயின் உற்பத்தியாளர்கள் செலுத்த வேண்டும், அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒயினுக்கும் அந்த 20 ரூபாயும் தமிழ்நாடு அரசுக்கு உற்பத்தியாளர்கள் செலுத்தக்கூடிய நிலையில அது தமிழ்நாடு அரசின் கஜானாவிற்கு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை மதுவுக்கு ஒரு கேஸுக்கு 90 ரூபாயும், பீருக்கு 40 ரூபாயும், ஒயினுக்கு 20 ரூபாயும் என முறை சாராமல் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்ததாகவும் இந்த கட்டணம் கட்சி நிதியாக வசூலிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சி நிதி என்கிற பெயரில தனிநபர்களுக்கு சென்ற மதுபான உற்பத்தியாளர்களின் பணம் இனி தமிழ்நாடு அரசின் கஜானாவிற்கு வரக்கூடிய வகையில தற்பொழுது இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கேஸ் வாரியாக மது, ஒயின், பீருக்கு உற்பத்தி கட்டணம் வசூலிப்பதற்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறது. முறை சாராமல் இதற்கு முன்பு வசூலிக்கப்பட்டு வந்த மதுவுக்கு 90 ரூபாயும், பீருக்கு 40 ரூபாயும், ஒயினுக்கு 20 ரூபாயும் கட்டணம் தற்பொழுது முறை சார்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மது உற்பத்தி கட்டணமாக கூடுதல் கட்டணமாக தற்பொழுது மது உற்பத்தியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தியாளர்கள் இந்த கட்டணத்தை தமிழ்நாடு அரசுக்கு முறை சார்ந்து செலுத்துவார்கள் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.